ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் vlogs சேனல். நான் தான் உங்கள் பரத். ஸோ கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங். கான்டாக்ட் மை நம்பர் ஃபார் லேண்ட் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங். ப்ளீஸ் கான்டாக்ட் மை நம்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த லேண்டு ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜு. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு ஒட்டின மாதிரியே ஜஸ்ட்டு அட்ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் இருக்குது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. தார் ரோட் டச்சிலே இருக்குது. அதுவும் பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டு இந்த தார் ரோட் டச்சில் தான் இருக்குது. பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது. எனி டைம் பஸ்ஸு ரூட்டுங்க. ஸோ இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷனும் இருக்கும். அந்த பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ எனி டைம் அப்டேட்லேயே வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக, மெசேஜாக. ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 2 கிணறு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதுதாங்க ஃபஸ்ட்டு கிணறு. நல்ல பெரிய கிணறுங்க. மேபி உங்களுக்கு புல் இருக்கிறதுனால கிணறு லைட்டாக மறைச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 7-8 ஏக்கர் தண்ணி நல்லா பாயுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய கிணறு தான். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கர் இருக்குங்க. 4 ஏக்கர் 70 சென்ட் இருக்குது. ஒரே பவுண்ட்ரி தாங்க. சிங்கிள் ஓனர் தான், ஒரே பவுண்ட்ரி. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கர் இருக்குங்க. கிணறுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது. 2மே நல்ல பெரிய கிணறு தான். இது ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இன்னொரு கிணறு இருக்குங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிணறே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 7-8 ஏக்கர் நல்லா தண்ணி பாயுங்க. சிங்கிள் ஓனர் தான். புஞ்சல் லேண்டு. தார் ரோட் டச்சிலே இருக்குது. பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பஸ்ஸு போச்சு. கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு 1/2 அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. தண்ணி எப்படி மேலேயே இருக்குது பாருங்கள். தண்ணியும் நல்லா பியூரான தண்ணி தான் உங்களுக்கு. எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமான லேண்டு தான். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து கரெக்டாக ஒரு 119 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 82 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 59 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து 2 மணி நேரம். செங்கல்பேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி தாலுக்கா தெல்லார் என்ற வில்லேஜில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் என்ற வில்லேஜில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4.5 ஏக்கர் 4.25 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்கிறது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆடட் பெனிஃபிட்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லேண்டு. அதுவும் தார் ரோட் டச்சிலே இருக்குது. ஸோ 2 கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இது ஒரு கிணறு. அந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 2வது கிணறுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, ஒரு ஆயில் இன்ஜின் மோட்ரு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கலாம் உங்களுக்கு. இந்த கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஏக்கருக்கு மேலே தாராளமாக இறைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கிணறு இந்த கிணறு 2 ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கருக்கு மேலே நல்லா தாராளமாக தண்ணி உங்களுக்கு பாயுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செங்கோட்டான மண் தான். உங்களுக்கு நல்ல செம்மண் சாயில் தான். கண்டிப்பாக நீங்கள் என்ன பயிர் வேணால் போடலாங்க. நெல் பயிர், வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து, எள் அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை நான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன், வீடு கட்டிட்டு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா, மாதுளை, சப்போட்டா அது மாதிரி நான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணி தோப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க. அதேபடி நான் செம்மரம் தான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செம்மரம், மகாகனி மரம்,
தேக்கு மரம், சந்தன மரம் அது மாதிரி பிளான் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா மண் வளமும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ரெட் சாயிலான மண் தான் உங்களுக்கு. ரொம்ப களிமண்ணும் இல்லாமல் ரொம்ப பியூர் செம்மண்ணும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல செங்கோட்டான மண் தான் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பயிர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நெல் பயிர், உளுந்து, வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பவுண்ட்ரியே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. நம்ம லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5-2 கிலோமீட்டர் தாங்க வரும் டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும். ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஒட்டின மாதிரி அட்ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மண்ணில் வந்து நீங்கள் எது போட்டாலும் வந்து ப்ராஃபிட் பண்ணலாங்க. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராஃபிட்காகவும் பண்ணுவாங்க. மரம் பயிர் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு 15 வருஷம் கழித்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு ப்ராஃபிட்லாம் வேணாம், நான் வந்து பியூராக வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன், ஆர்கானிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு, தார் ரோட் டச்லேயே இருக்குது. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வழி இருக்குங்க. தார் ரோட் டச்சும் வந்து நம்மளுக்கு வந்து வழி இருக்குது. அப்படி இல்லைனா கிராமத்து உள்ளேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் வழியும் இருக்குது. கண்டிப்பாக 2 வழி இருக்குது உங்களுக்கு. இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடுக்கு மேலே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. நிறைய பேர் வந்து வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிறது தான் லைக் பண்ணுவாங்க. வில்லேஜ் பக்கத்தில் எனக்கு இருக்க மாதிரி லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் கிணறு சர்வீஸோடு இருக்க மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட் நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் வந்து பாருங்கள். மேபி நீங்கள் கால் பண்ணி நான் ஃபோனை வந்து எடுக்கலை, பிக் பண்ணலைன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிவிடுவேங்க. அது 1 நாளோ 2 நாளோ 3 நாள் ஆனால் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசிவிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி கால் பண்ணியிருந்தீங்க, என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக நான் டுமாரோ வந்து நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசிடுறேங்க. சைட் விசிட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டுருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா இன்டிமேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் பிளான் பண்ணுறது ஷெட்யூல் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எல்லாம் ஒரு ஸ்மூத்தாகவே நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்லேயே நம்ம வந்து டீல் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் பார்த்துருவோம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி காலை வந்து எடுக்கலைன்னு நான் சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்? ஸோ ஒரே பவுண்ட்ரி தாங்க, சிங்கிள் ஓனரு. கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச்சில் இருக்கிறப்ப 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ மணி அர்ஜென்ட்டாக தேவைன்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஆவரேஜான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துங்க 2வது கிணறு. இந்த கிணறு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 ஏக்கர் தண்ணி பாயும். ஸோ சிங்கிள் ஓனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி எல்லாத்தையும் சொல்கிறேங்க. புஞ்ச லேண்டு, சிங்கிள் ஓனரு, தார் ரோட் டச்சிலே இருக்குது, 2 கிணறு இருக்குது, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, ஒரு ஜென்ரேட்டர் சர்வீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டுங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி. ஆயில் இன்ஜின் சர்வீஸும் இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு, ஒரு ஆயில் இன்ஜின் சர்வீஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம லேண்ட் ஃபுல் பவுண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. மண் காமிச்சிருக்கும் பாருங்கள், நல்ல செங்கோட்டான மண் உங்களுக்கு. எந்த பயிர் போட்டாலும் நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஓனரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லீகலாரு, இன்னொருத்தர் வந்து சாட்சியில் போகணுன்னு சொன்னீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ 2 பேர் அக்கா தங்கச்சி வந்து 2 பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஒருத்தர் மேலே தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேரும் சைன் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக நம்ம போட்டு இது பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். எல்லாம் செக் பண்ணியாச்சு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே லேண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசிட்டு வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 13,000 சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் வந்து 13 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நெகஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசினா ஒரு 12.25 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேசி கம்மி பண்ணி இன்னும் கூட பேசி கம்மி பண்ணி நெகஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து 13 ஃபைனல் சொல்கிறாங்க. பேசினா ஒரு 12.25 12.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சென்ட்டு வந்து 12,000, ஒரு ஏக்கர் வந்து 12.5 லட்சம் தாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
Contact me for all land buying and selling. Bye friends.